ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா, இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் வாக்காளர் அனைவரையுமே ஊக்கப்படுத்த விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுது. 18 வயசு நிரம்பிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண ரைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த தினம் முதல்ல எப்போ கொண்டாடப்படுது பார்த்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 இந்திய தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது. அதை கொண்டாட விதமாக 2011 ஜனவரி மாதம் மன்மோகன் சிங் அவருடைய சட்ட அமைச்சர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் தினத்தை ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரி, எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருந்தது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 21 வயது நிரம்பிய சொத்து உள்ளவர்கள் வரி கட்டுறவங்க மட்டும் தாங்க ஓட்டுரிமை இருந்தது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தது. பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொத்துரிமை உள்ள பெண்கள் 30 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் தாங்க ஓட்டுரிமை இருந்தது. இது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஏற்படுத்த இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாக்குரிமை வரணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட முயற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வாக்குரிமை வழங்கப்படுது. சொத்துல மட்டும் வாக்குரிமை அளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உயர் சமூகத்தை சார்ந்த மட்டும் தான் ஓட் பண்ணுற மாதிரி இருக்கும். இடைசாதி மக்களும் கீழ்சாதி மக்களும் அதாவது தலித் மக்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தது. இது எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பெரும் முயற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமையை வாங்கி தந்தாரு. பிரிட்டன்ல 1928 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுரிமை வழங்கப்படுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 1937 எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைச்சது. இந்த ஓட்டு அளிக்கிற முறை பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல இருந்ததுங்க. குட ஓலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ல எழுதி ஒரு குடுவலை போடுவாங்க. அது பிரகாரம் தேர்ந்தெடுத்து யாரை ஒரு தேர்ந்தெடுக்கும் அந்த ஊர் மக்கள் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல பயன்பாட்டு இருந்து வந்திருக்குங்க. இந்திய தேர்தல் நடத்தப்பட்ட முக்கியமான தேர்தல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தேர்தலும் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் நடத்தப்படுது. இப்படி தேர்தல் மூலியம் ஜெயிச்சு வரவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அவங்களோட பதவி காலம் இருக்கும். சரி, நீங்க எல்லாம் ஓட் பண்ணும் அதுக்கான கட்டாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வர விஜயோட வீடியோ பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் எவ்வளவு பவர் இருக்கு, எவ்வளவு அதுக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தா தெரியும். பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டுல தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சி என்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டுல தான் மக்களாட்சியின் முடிவானது. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டுல. வாக்காளர் தினம்னா என்ன, உங்களோட ஓட்டுடைய பவர் என்ன சொல்றது வீடியோல பார்த்தோம். இந்த சேனல் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video.